ராகவலாரன் சார் வந்துட்டு மக்களிடையே வந்து ஒரு கேள்வி கேட்டிருக்காரு, நான் அரசியலுக்கு வரட்டுமா அப்படின்ட்டு. அதை பற்றி உங்கள் கருத்து என்ன சார்? அரசியல் வரட்டுமான்னு எதுக்கு மக்கள்கிட்ட கேட்குறாரு அவரு? அவர் வந்துட்டு மக்களுக்காக அவ்வளோ செஞ்சிருக்காரு, மக்கள்கிட்ட வந்து ஒரு ஒப்பீனியனாக கேட்டிருக்காரு. எதுக்கு இப்போ வந்து கேட்குறாரு? ஏன் 2026 தேர்தலில் வந்து இதெல்லாம் கேட்டுக்கிட்டு வரல? அவருக்கு இப்போ வந்துட்டு அவங்க வீட்டில் வந்து போங்க, அவங்க அம்மா வந்து சொல்லியிருக்காங்களா சார்? எனக்கு அது ராகவலாரன் இப்போ எதுக்கு வந்து இங்கே பப்ளிசிட்டி ஸ்டண்ட் பண்ணிட்டு இருக்காரு? அதுதான் என்னோட மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாகவே இருக்குது. என்ன யார் வந்து இப்போ ஒரு அரசியலுக்கு கூப்பிட்டா, யார் வர சொன்னா ராகவலாரன் சார்? என்னத்துக்கு இப்போ பேசிக்கிட்டு இருக்காரு? ஏதோ தினமும் வந்து கூப்பிட்டு ப்ரெஸ்ஸை கூப்பிட்டுட்டு ஏதோ ஒன்று பேசிக்கிட்டே இருக்காரு சம்மந்தமே இல்லாமல். யார் ராகவலாரன் அவர்களை அரசியலுக்கு கூப்பிட்டாங்க? விஜய் சார் வந்துட்டு கூப்பிட்ட மாதிரி அவங்க ரூமர்ஸ் போயிட்டு இருக்கா, இல்லை வந்துட்டு நியூஸஸ் வந்து பரவிட்டு இருக்கிறது உண்மை. ஆனால் அது ரூமரா இல்லை விஜய் சார் கூப்பிட்டாராங்கிறது தெரியல சார். த்ரிஷா கூட தான் நிற்கிறாங்கன்னு ரூமர்ஸ் பரவச்சா இல்லையா? பரவச்சு. அதுக்கு முன்னாடி சகாயம் ஐயா நிற்கிறாங்கன்னு ரூமர்ஸ் பரவச்சா இல்லையா? பரவச்சு சார். ரூமர்ஸ்னு உங்களுக்கே தெரியுது, ஓகேங்களா? டிவிக்கு அஃபிஷியலாக வந்து அனௌன்ஸ் பண்ணாங்களா? இல்லை இது முதல்வர் சி ஜோசப் விஜய் அவர்கள் அஃபிஷியலாக வந்து திருச்சி கிழக்கில் வந்து ராகவலாரன்ஸ் அவர்கள் தான் வேட்பாளர் அப்படின்னு சி ஜோசப் விஜய் அவர்கள் அனௌன்ஸ் பண்ணாங்களா? இல்லை டிவிக்கு அஃபிஷியல்ஸ் யாராவது அனௌன்ஸ் பண்ணாங்களா? யார் எதன் அடிப்படையில் இந்த டிஸ்கஷன் நடந்துகிட்டு இருக்கு? எதன் அடிப்படையில் வந்து நான் அந்த ஒரு இன்டர்வியூலாம் பார்த்தேன், அதுக்குள்ளே அமைச்சர் ஃபோட்டோலாம் போட்டு இவர் அமைச்சர் மாதிரி உட்கார்ற மாதிரியும் பக்கத்தில் வந்து தம்பி, எதுக்கு அவரோட தம்பிக்கு இங்கே என்ன ரோலுன்னு தெரியல, தம்பி தாயார் நிற்கிற மாதிரி ஒரு ஃபோட்டோ ஒன்று பார்க்குறேன். அவர் அமைச்சர்னு சொல்லிட்டு ஒரு ஃபோட்டோலாம் வைரல் ஆகிட்டு வந்துக்கிட்டு இருக்கு. அண்ட் இவருமே தொடர்ச்சியாக இந்த மாதிரி பப்ளிசிட்டி ஸ்டண்ட் பண்ணிட்டுருக்காங்க. எதுக்கு பண்ணுறாங்க? இவரை யார் மூலம் அரசியலுக்கு கூப்பிட்டாங்க? சார் அவர் நிறைய நல்லது செஞ்சுருக்காரு. ஸோ அரசியல் வந்து இதுவும் அதிகமாக நல்லது செய்யணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட வரேன்னு சொல்லி அவரோட இன்டர்வியூவில் சொல்லி நல்லது செஞ்சுருக்கேன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? நீங்கள் போய் பார்த்தீங்களா? அவங்க சொல்கிறது தான் சார் நியூஸ். அவன் சொல்லிக்கிறேன், நான் சொல்ல மாட்டேன். ராகவலாரன்ஸ் ஒவ்வொரு கட்டமும் நான் நல்லது பண்ணேன். எத்தனை பேருக்கு நல்லது பண்ண? நீ சேரிட்டி ட்ரஸ்ட் ஆக்டிவ்ல இருக்கா, இன்ஆக்டிவ்ல இருக்கா? ஏன்னா அதுவுமே இப்போ போட்டு நிறைய பேர் உடச்சிக்கிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக நீ எத்தனை பேருக்கு நல்லது பண்ணியிருக்க? ராகவலாரன்ஸுக்கு சுமார் 100 to 200 கோடி சொத்து இருக்கதா சொல்லப்படுது. ஆன்லைன் டேட்டாஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 100 to 200 கோடி சொத்துக்கள் இருக்கதா சொல்லப்படுது. எத்தனை படம் அவர் நடிச்சிருக்காரு? எத்தனை படம் அதில் ஹிட்டாக இருக்குது? ஒரு கோரியோகிராஃபருக்கு இவ்வளோ சொத்துக்கள் எப்படி வந்தது? அது இல்லாமல் இவர் படமே எத்தனை 25 படம் நடிச்சிருப்பார் மொத்தமாகவே, இல்லை 20 படம் நடிச்சிருப்பாப்புல. அதுக்கு மேலே அவர் படம் நடித்த மாதிரி எனக்கு தெரியவும் இல்லை. அதில் எத்தனை படம் ஓடி இருக்கு உங்களுக்கு? ராகவலாரன்ஸோட ஒரு 4 படம் ஓடின படம் சொல்லுங்க. முனி, காஞ்சனா 1 2 3 4. முனி, காஞ்சனா. அதை தவிர்த்து வேற என்ன அவர் படம் பண்ணியிருக்காரு? இவ்வளோ என்ன படம் பண்ணி என்ன சாதிச்சாப்புல? அவருக்கு எப்படி இவ்வளோ பெரிய சொத்துக்கள் வந்தது? இதே பல கேள்விகள் வந்து நம்மளுக்கு எழும்புது. அவர் நம்ம குற்றச்சாட்டு வைக்கல, ஆனால் கேள்விகள் எழும்புது.